அம்புலிமாமா மகாபாரதம் 4வது பாகம். பீஷ்ம பிரதிஜ்ஞை. துஷ்யந்தனுக்கு பிறகு பரதன் ராஜாவாகி கண்வ மகாமுனிவரை புரோகிதராக கொண்டு மகா வைபவமாக ராஜ்ய பரிபாலனம் செய்தான். பரதனின் கொள்ளு பேரன் ஹஸ்தி என்பவன். இவன் பெயராலேயே ஹஸ்தினாபுரம் உருவானது. அந்த ஹஸ்திக்கு 5ஆம் தலைமுறையினன் குரு. அவன் பெயராலேயே குருக்ஷேத்திரம் பிரசித்தி பெற்றது. குருவுக்கு 7ஆம் தலைமுறையினன் பிரதீபன். இவனது மனைவி சிபியின் மகளான சுனந்தை. இவர்கள் இருவருக்கும் தேவாபி, சாந்தனு, பாஹ்லிகன் என்று 3 மகன்கள் பிறந்தார்கள். அவர்களில் மூத்தவனான தேவாபி தவம் செய்யப் போவதாக சென்றுவிட்டதால் சாந்தனு ராஜாவானான். ஒருநாள் சாந்தனு காட்டில் வேட்டையாடி கங்கை நதிக்கரையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தபோது அங்கே அவனுக்கு ஒரு அழகான பெண் தெரிந்தாள். அவளது ரூப லாவண்யங்களை பார்த்தால் சாந்தனுவுக்கு தேவகன்னி என்று தோன்றியது. அவளும் சாந்தனுவை பார்த்து ஈர்க்கப்பட்டவள் போல அவனை இமைக்காமல் பார்க்கத் தொடங்கினாள். இருவருக்கும் ஒருவர் மீது ஒருவருக்கு மோகம் ஏற்பட்டதை உணர்ந்து சாந்தனு அவளிடம் பேச்சு கொடுத்து, சுந்தரி, நீ யார்? தனியாக இந்த கங்கை நதிக்கரையில் ஏன் சுற்றிக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டான். உனக்கு என்னை மணக்க வேண்டும் என்று எண்ணம் இருந்தால் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, நான் செய்யும் செயல்களுக்கு தடை சொன்னாலோ என்னை நிந்தித்தாலோ நான் உன்னை விட்டு போய்விடுவேன் என்றாள் அந்த பெண். அதற்கு சம்மதித்து சாந்தனு அவளை மனைவியாக ஏற்றுக்கொண்டான். அவர்களின் இல்லற வாழ்க்கையில் அவளுக்கு ஆண் குழந்தைகள் பிறந்து கொண்டே வந்தன. பிறந்த குழந்தைகளை பிறந்தவுடனேயே அவள் கங்கையில் எரிந்து கொண்டே வந்தாள். அது சாந்தனுவுக்கு மிகுந்த வருத்தத்தை அளித்தது. ஆனால் தான் இதற்கு தடை சொன்னால் அவள் தன்னை விட்டு போய்விடுவாள் என்று பயந்து 7 மகன்களை கங்கையில் சேரவிட்டான். ஆனால் அவள் 8வது முறை மீண்டும் மகனை பெற்றபோது அந்த பிள்ளையைச் சாகவிட இஷ்டப்படாமல் அவளை திட்டுக்கூறி, பிறந்த மகன்கள் எல்லோரையும் கங்கையில் எறிந்தாயே, எந்த பெண்ணாவது இப்படி சொந்த பிள்ளைகளை தன் கைகளாலேயே கொல்வாளா? இனியாவது இந்த பிறந்தவன் உயிர் வாழட்டும், இவ்வளவுக்கும் நீ யார்? பிள்ளைகள் எல்லோரையும் ஏன் இப்படி கொல்கிறாய் என்று கேட்டான் சாந்தனு. உனக்கு மகன் வேண்டும் என்று இருந்தால் இவனை கொல்லாமல் உனக்கு தருகிறேன். எனக்கு இடையூறு செய்தாய் என்பதால் நான் இனி உன்னை விட்டு போய்விடுவேன். நான் யார் என்றும் என் பிள்ளைகளை ஏன் கொன்றேன் என்றும் கேட்டாய், சொல்கிறேன் கேள். நான் கங்கை. வசிஷ்டர் அஷ்டவசுக்களை மனிதர்களாக பிறக்கும்படி சபிக்கவே அவர்கள் என்னையும் உன்னையும் தாய் தந்தையராக கோரினார்கள். அவர்களுக்காகவே நான் பெண் உருவம் தரித்து இத்தனை காலம் உனக்கு மனைவியாக இருந்தேன். என் வயிற்றில் பிறந்த வசுக்களை விரைவிலேயே அவர்கள் உலகிற்கு அனுப்புவதற்காக பிறந்தவுடனேயே கொன்று கொண்டே வந்தேன். உனக்கு மகன் இல்லாமல் போய்விடுமோ என்று இவனை வாழவிடுகிறேன் என்றாள் கங்கை. அப்படியே கங்கை அந்த மகனை சாந்தனுவிடம் கொடுக்காமல் அவனுடன் சேர்ந்து மறைந்தாள். மனைவி மற்றும் புத்திரன் இருவரையும் இழந்த விசனத்துடன் சாந்தனு ஹஸ்தினாபுரத்திற்கு திரும்பி வந்தான். சிறிது காலம் கழிந்தது. ஒருநாள் அவன் வேட்டையாடும் போது கங்கை நதிக்கரைக்கு வந்து கங்கை பிரவாகம் மிகவும் மெல்லிய நீரோடையாக இருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டான். ஒரு இளைஞன் அம்புகளை எய்து கங்கை பிரவாகத்திற்கு அணை கட்டி கொண்டிருப்பது சாந்தனுவின் கண்ணில் பட்டது. அப்போது கங்கை தன் பழைய உருவத்தில் சாந்தனுவின் முன் தோன்றி அந்த சிறுவனை காட்டி, இவன் உன் 8வது மகன், இவ்வளவு வளர்த்து பெரியவனாக்கினேன். இவன் வசிஷ்டரிடம் வேதாங்கங்களை கற்றுக்கொண்டான். பரசுராமரிடம் தனுர்வித்தை கற்றுக்கொண்டான். இவன் பெயர் தேவவிரதன். இனி நீ இவனை அழைத்துப் போ என்றாள். சாந்தனு தேவவிரதனை தன்னுடன் ஹஸ்தினாபுரத்திற்கு அழைத்துச் சென்று இளவரசனாக்கி மிகவும் சந்தோஷப்பட்டான். 4 ஆண்டுகள் கடந்தன. ஒருநாள் சாந்தனு யமுனை நதிக்கரைக்கு உலா சென்றான். அங்கே அவனுக்கு அபூர்வமான நறுமணம் வீசியது. அந்த மனம் வந்த ஒரு அபூர்வ சுந்தரியின் உடலிலிருந்து அந்த சுகந்தம் வருவதை தெரிந்து கொண்டு சாந்தனு அவளிடம் பேச்சு கொடுத்து, நீ யார்? யாருடைய மகள் என்று கேட்டான். நான் தாசராஜனின் மகள். என் பெயர் மத்ஸ்யகந்தி. என்னை யோஜனகந்தி என்றும் அழைப்பார்கள். என் தந்தை ஆக்ஞையிட்டதால் நான் இங்கே ஓடம் ஓட்டி மனிதர்களை நதி கடக்கச் செய்கிறேன் என்றாள் அவள். உடனே சாந்தனு தாசராஜன் இருக்கும் இடத்திற்குச் சென்று, உன் மகளை எனக்கு மணம் முடித்துத் தா என்று கேட்டான். உன்னை போன்ற மருமகன் கிடைத்தால் அதைவிட எனக்கு என்ன வேண்டும்? ஆனால் என் மகளுக்கு பிறக்கப் போகும் மகன் உனக்கு பிறகு ராஜாவாக வேண்டும் என்று இருந்தால் என் மகளை உனக்கு மணம் முடித்து தருகிறேன் என்றான் தாசராஜன். தேவவிரதன் ஏற்கனவே இளவரசனாக இருக்கும்போது இனி பிறக்கப் போகிறவன் தனக்கு பிறகு ராஜாவாவது சரியாக இருக்காது. அதன் காரணத்தால் சாந்தனு தாசராஜன் சொன்னதற்கு ஒப்புக்கொள்ளாமல் வீட்டிற்கு திரும்பி வந்து மத்ஸ்யகந்தியை மணக்க முடியாத விசனத்தில் மூழ்கிப் போனான். தேவவிரதன் தந்தையின் விசனத்தை கவனித்து காரணம் கேட்டான். சாந்தனு தாசராஜன் மகள் சொன்னதை சொன்னான். உடனே தேவவிரதன் பெரிய பரிவாரங்களை தன்னுடன் கூட்டிக் கொண்டு சென்று, என் தந்தைக்கு சத்தியவதியை திருமணம் செய்து கொடுங்கள் என்று கேட்டான். அதற்கு தாசராஜன், தம்பி, இந்த பெண் உபரிசரவசுவின் மகள். இந்த பெண்ணை அவர் என்னிடம் கொடுத்து இவளை தகுந்த மணமகனுக்கு திருமணம் செய்து வைக்கும்படி சொன்னார். சத்தியவதியை அசிதரான தேவலர் மணப்பதாக சொன்னபோது கூட நான் ஒப்புக்கொள்ளவில்லை. உன் தந்தை திருமணம் செய்து கொள்வேன் என்றால் நிச்சயமாக தருவேன். ஆனால் எனக்கொரு பயம். நீ பார்க்க போனால் மகாயோதி, வீரர்களில் முன்னோடி. சத்தியவதிக்கு பிறப்பவன் உன் முன்னால் உயிருடன் நிற்பது நடக்காத காரியம். அந்த பயத்தால் தான் தயங்குகிறேன் என்றான். அப்போது தேவவிரதன் தாசராஜனிடம், அப்படியானால் என் பிரதிஜ்ஞையை கேள்.
எனக்கு என் தந்தையின் ராஜ்யம் தேவையில்லை. சத்தியவதிக்கு பிறப்பவனே மற்றவர்களைப் போலவே எனக்கும் ராஜாவாக இருப்பான். அனைவர் முன்னிலையிலும் நான் இந்த சபதத்தை செய்கிறேன் என்றான். தாசராஜன் தேவவிரதனிடம், இப்படிப்பட்ட பிரதிஜ்ஞையை எல்லாரும் செய்ய முடியுமா? நீ ராஜ்யத்தை தியாகம் செய்தாலும் உன் சந்ததி சும்மா இருக்குமா என்றான். அப்போது தேவவிரதன் ஆகாயத்தை பார்த்து, நான் பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பேன். எனக்கு சந்ததி உண்டாகும் வாய்ப்பே இல்லை. அதனால் நிச்சயமாக என் தந்தையுடன் சத்தியவதியின் திருமணத்தை செய்யுங்கள் என்று தாசராஜனிடம் சொன்னான். அதனுடன் தாசராஜன் சந்தோஷமாக ஒரு சுபமுகூர்த்தத்தில் தன் மகளை ராஜா சாந்தனுவுக்கு திருமணம் செய்து வைத்தான். இவ்விதமாக தேவவிரதன் பீஷ்ம பிரதிஜ்ஞை செய்தான். அதன் காரணமாக அவனுக்கு பீஷ்மர் என்ற பெயர் வந்தது. ராஜா சாந்தனுவுக்கு சத்தியவதியின் மூலம் சித்ராங்கதன் மற்றும் விசித்திரவீரியன் என்ற 2 மகன்கள் பிறந்தார்கள். அவர்களின் பால பருவத்திலேயே ராஜா சாந்தனு மரணமடைந்தார். பீஷ்மர் தன் தந்தையின் இறுதிச் சடங்குகளை செய்தார். சத்தியவதியின் அனுமதியுடன் சித்ராங்கதனை கௌரவ ராஜ்ய சிம்மாசனத்தில் அமர வைத்தார். சித்ராங்கதன் சிறந்த பராக்கிரமசாலி. அவன் தன் சமகாலத்து ராஜாக்களையும் வீரர்களையும் மதிக்கவே மாட்டான். அதன் காரணத்தால் எப்போதும் தேவர்கள், தானவர்கள், கந்தர்வர்களுடன் போர் செய்வான். ஒருமுறை சித்ராங்கதன் என்ற கந்தர்வன் இந்த சித்ராங்கதனை போருக்கு அழைத்தான். சரஸ்வதி நதிக்கரையில் இருவருக்கும் இடையே பயங்கரமான போர் நடந்தது. கடைசியில் கந்தர்வ சித்ராங்கதன் தன் மாயாபலத்தால் கௌரவ வம்சத்து சித்ராங்கதனை கொன்றான். சித்ராங்கதனின் மரணத்தால் பீஷ்மர் மிகவும் விசனப்பட்டார். அவன் இடத்தில் விசித்திரவீரியனை சிம்மாசனத்தில் அமர வைத்தார். விசித்திரவீரியன் சிறுவன் என்பதால் அவன் சார்பில் ராஜ்யத்தை நிர்வகிக்க சத்தியவதி பீஷ்மருக்கு அனுமதி கொடுத்தாள். விசித்திரவீரியனும் பீஷ்மரின் ஆலோசனைகளை பின்பற்றி ராஜ்யம் ஆளத் தொடங்கினான். காலப்போக்கில் விசித்திரவீரியன் வளர்ந்து திருமணத்திற்கு ஏற்ற வயது வந்தது. அதே சமயம் காசிராஜன் தன் மகள்களான அம்பை, அம்பிகை, அம்பாலிகை ஆகியோருக்கு சுயம்வரம் நடத்துவதாக அறிவித்தான். இந்த செய்தி அறிந்து பீஷ்மர் சத்தியவதியிடம் சொல்லி ரதத்தில் காசி நகரத்திற்கு புறப்பட்டு சென்றார். சுயம்வரத்திற்கு பலர் வந்து சுயம்வர மண்டபத்தில் கூடினர். பீஷ்மரும் அங்கே சேர்ந்தார். காசிராஜன் மகள்களிடம் வந்தவர்களின் விவரங்களை கூறிக்கொண்டிருந்தான். பீஷ்மர், நான் இந்த கன்னிகைகளை என் தம்பிக்கு திருமணம் செய்து வைக்க அழைத்துச் செல்கிறேன் என்று பிரகடனம் செய்து அம்பையையும் அம்பிகையையும் அம்பாலிகையையும் தன் ரதத்தில் ஏற்றிக்கொண்டு அங்கே கூடியிருந்த ராஜாக்களிடம், இந்த கன்னிகைகளை விடுவிக்க வலிமை உள்ளவர்கள் என்னுடன் போர் செய்து என்னை வெல்லுங்கள் என்று சவால் விட்டார். அனைவரும் போர் செய்ய தயாராகி ஒரேடியாக அவர் மேல் வந்தார்கள். பீஷ்மர் அத்தனை பேரிடமிருந்தும் தன்னை தற்காத்துக் கொண்டது மட்டுமல்லாமல் சிலரை கொன்றும் சிலரை காயப்படுத்தியும் பீபத்சத்தை ஏற்படுத்தி காசிராஜன் மகள்களுடன் ஹஸ்தினாபுரத்திற்கு புறப்பட்டார். அனைவரும் தோற்றுப்போன பிறகு சால்வன் அவரை எதிர்த்து உயிரோடு தப்பிச் சென்றான். ஹஸ்தினாபுரம் சேர்ந்தவுடனேயே பீஷ்மர் சத்தியவதியுடன் கலந்தாலோசித்து காசிராஜன் மகள்கள் மூவரையும் விசித்திரவீரியனுக்கு மணம் முடிக்க தீர்மானித்தார். அப்போது அவர்களில் மூத்தவளான அம்பை, நான் ஏற்கனவே சால்வனை மணப்பதாக எண்ணினேன். அவனும் என் மேல் பிரியமாக இருக்கிறான். சுயம்பரம் முறையாக நடந்திருந்தால் நான் அவனை தேர்ந்தெடுத்திருப்பேன். என்னை திக்கற்றவளாக்கி அழைத்து வந்தாய். இப்பொழுதாவது என் கோரிக்கையை நிறைவேற்றுவது உனக்கு தர்மம் என்று பீஷ்மரிடம் சொன்னாள். பீஷ்மர் மந்திரிகளுடனும் புரோகிதர்களுடனும் பந்துக்களுடனும் ஆலோசித்து அவர்கள் அனுமதி வழங்கவே அம்பையை சால்வனிடம் அனுப்பிவிட்டு அம்பிகையையும் அம்பாலிகையையும் விசித்திரவீரியனுக்கு திருமணம் செய்து வைத்தார். அம்பிகையையும் அம்பாலிகையையும் திருமணம் செய்த பிறகு விசித்திரவீரியன் முற்றிலும் ஸ்திரீலோழனாகி ராஜ்ய காரியங்களை விட்டுவிட்டு தன் மனைவிகளுடனேயே காலம் கழிக்கத் தொடங்கினான். அவனுக்கு காலப்போக்கில் ஷய நோய் ஏற்பட்டு அதனாலேயே அவன் மரணமடைந்தான். பீஷ்மர் மீண்டும் ஒருமுறை தன் தம்பிக்கு இறுதிச் சடங்குகளை செய்து புத்திர சோகத்தில் கதரும் சத்தியவதியை தேற்றினார். சிறிது காலத்திற்கு பிறகு சத்தியவதி பீஷ்மரிடம், மகனே, உங்கள் தந்தையின் வம்சத்தை நிலைநிறுத்த அவருக்கு பிண்டம் போட நீ ஒருவன் தான் மிஞ்சியிருக்கிறாய். ஆபத்தர்மமாக அம்பிகை அம்பாலிகையிடம் நீ சந்ததியை பெற்றெடு, அது சம்மதம் இல்லையென்றால் தகுந்த பெண்ணை மணந்து வம்சத்தை நிலைநிறுத்து என்றாள். பீஷ்மர் இதற்குச் சம்மதிக்கவில்லை. நான் செய்த பிரதிஜ்ஞையை தவறமாட்டேன். இந்திர பதவி தருவதாக சொன்னாலும் என் முடிவு மாறாது. நீ ஆபத் தர்மம் என்று சொல்வது நிச்சயமாக அதர்மம். இன்னொரு ஆபத் தர்மம் இருக்கிறது. அதைத்தான் பெரியவர்களையும் ஆப்தர்களையும் மந்திரிகளையும் கலந்து ஆலோசித்து செயல்படுத்த வேண்டும். அந்த ஆபத் தர்மம் என்னவென்றால், வம்சத்தை நிலைநிறுத்த உன் மருமகள்கள் உத்தம பிராமணர்கள் மூலம் சந்ததியை பெறலாம். முன்பு பரசுராமர் உலகில் இருந்த ஷத்திரியர்கள் அனைவரையும் கொன்றபோது இறந்தவர்களின் மனைவிகள் பிராமண உத்தமர்கள் மூலம் சந்ததியை பெற்று ஷத்திரிய வம்சங்களை நிலைநிறுத்தினார்கள். நாமும் அப்படியே செய்யலாம் என்றான். அம்புலிமாமா மகாபாரதம் 4வது பாகம் சம்பூர்ணம். இப்போதைக்கு ஸ்வஸ்தி.